ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்குது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் செட் பண்ணுறது தான். இன்ஜினியரிங்காக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் இன்னமும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சார் எனக்கு வந்து இந்த காலேஜ் கிடைச்சா போதும் சார் அப்படின்னு சொல்லி காலேஜுக்கு மெயினாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, எதுக்காக இதை சொல்ல வரோம் அப்படின்னா, காலேஜ் தான் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம எப்பயுமே ரெண்டு விஷயம் நம்ம உங்கள்கிட்ட சொல்லியிருக்கோம். சரியா, எனக்கு வந்து கோர்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன், இல்லை எனக்கு வந்து காலேஜுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அப்போ இந்த ரெண்டு விதத்தில் நம்ம வந்து நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் போட முடியும். அப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து இந்த காலேஜ் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த சாய்ஸ் லிஸ்ட் படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். சரியா, இது ஒரு நல்ல ஐடியாவாகவும் இருக்கும். சரியா, யாரெல்லாம் காலேஜை ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு இந்த சாய்ஸ் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரியா, இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது இந்த காலேஜ் தான் எனக்கு வேணும். சரியா, அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இப்போ சிஇஜி கேம்பஸ் தான் வேணும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ் மட்டும், சரியா, எல்லா கோர்சஸும் கொடுக்காம முக்கியமான கோர்சஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னாவே 6 சாய்ஸ் கிட்ட நமக்கு வந்துடுச்சு. சரியா, அதாவது இசிஇ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஎல்எஸ்ஐ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்சிலே வந்து அதாவது நார்மல் கோர்ஸ் இருக்குது, எஸ்எஸ் இருக்குது, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் ஐடி இருக்குது. அப்போ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இதுவே உங்களுக்கு எத்தனை சாய்ஸ் வந்துச்சு? 6 சாய்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஐடி கவுன்சிலிங் கோட் நம்பர் 4 உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி அங்கேயும் என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே வந்து விஎல்எஸ்சி இல்லை, விஎல்எஸ்சி வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிஇஜி நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதுமானது. எம்ஐடியில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ், சரியா, ஏஐடிஎஸ் வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எஸ்எஸ்என்னில் இருக்கக்கூடிய முக்கியமான கோர்சஸ், எஸ்எஸ்என்னை பொறுத்த வரைக்கும் 13-15 கவுன்சிலிங் கோடு. இங்கே எம்டெக் நீங்கள் கொடுக்குறாருந்தா கூட கொடுக்கலாம் எஸ்எஸ்என்னில். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இசி வந்து நார்மல் கோர்ஸ், சரியா, ஆனால் பிஎஸ்சியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எஸ்எஸ்சில் தான் இருக்குது. ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். கவுன்சிலிங் கோடு வந்து 2006, அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் சிஐடி சென்னையும் வந்து உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும். அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சிஐடி சென்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா 1399 கவுன்சிலிங் கோடு. அதையும் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா, அதாவது காலேஜ் தான் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தியாகராஜா காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ஸும் இசிஇ, அதுக்கப்புறம் சிஎஸ்சியில் எஸ்எஸ், ஐடியில் எஸ்எஸ், சரியா, அதுக்கப்புறம் இசியில் எஸ்எஸ், அதுக்கப்புறம் சிஎஸ்சி, சரியா, அதுக்கப்புறம் லோயலா ஐகாம் கவுன்சிலிங் கோடு வந்து பார்த்திங்கன்னா 1450. லோயலா ஐகாம் வேணும் அப்படின்னா அது கொடுக்கலாம். அதுக்கப்புறம் சென்ட் ஜோசப், சரியா, ஓஎம்ஆரில் இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் பிரான்ச்சு 1317, அதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கொடுக்கலாம். அதாவது இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, காலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தாலும் அதுலேயும் முக்கியமான கோர்ஸை மட்டும் நீங்கள் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணணும். சிவில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி நீங்கள் என்னாச்சு பார்த்தா போயிடக்கூடாது. ஏன்னா சிவில் மெக்கானிக்கல் படித்தா வேஸ்ட்டு கிடையாது. ஆனால் அந்த சிவில் மெக்கானிக்கல் வச்சு சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு நல்ல காலேஜ் உள்ளே போயிட்டீங்க, ஆனால் ப்ளேஸ் ஆகாமல் வெளியே வந்து நீங்களாக வேலை தேடணும் அப்படின்னு நினச்சிக்கிங்க அப்படின்னா, சிவில் மெக்கானிக்கல் படித்து நீங்கள் வேலை தேடணும் அப்படின்னா ஒரு ஐடி ஃபீல்டில் நீங்களாக போக முடியாது. நீங்கள் உள்ளேயே பிளேஸ்மெண்ட் மூலயமா உள்ளே போனால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடிச்சு பார்த்தீங்கன்னா ஐடி ஜாபுக்கு நீங்கள் என்ன செலக்ட் ஆக முடியும். இல்லைனா நீங்கள் வெளியே வந்து நீங்கள் ப்ரைவேட்டாக நீங்கள் வேலை தேடி உள்ளே போகிறது ரொம்ப கடினமாயிடும். அப்போ சிவில் மெக்கானிக்கல் படித்து அந்த சிவில் மெக்கானிக்கலுக்கு என்ன ஜாப் ஓரியன்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும். இல்லை சிவில் மெக்கானிக்கலில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. பிளைண்டாக எனக்கு அந்த காலேஜ் வேணும், அதனால் நான் சிவில் மெக்கானிக்கல் கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நோக்கத்தில் நீங்கள் எடுக்கக்கூடாது. அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதனால் இந்த சாய்ஸ் லிஸ்ட், இந்த மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தா கொடுக்கலாம். நாம் நிறையா சாய்ஸ் லிஸ்ட் என்னன்னு பார்த்தா உங்களுக்காக வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம். ஆனால் திரும்பவும் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க சார், எனக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கொடுங்க சார் சொல்லி கேட்குறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது சாய்ஸ் லிஸ்ட்டு கொடுக்குறது வந்து வீடியோவிலே நம்ம கொடுத்துருவோம். சாய்ஸ் ஃபில்லிங் தான் நம்ம போட்டு கொடுக்குறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.